தெய்வ குழந்தை. யாரிடத்துல சண்டை போடாது, எதையும் அதிகமாக கேட்காது, தனக்கு கொடுக்கறத வாங்கி சாப்பிடும். அது தன்னுக்கு மட்டுமல்ல பிறருக்கும் கொடுத்து என்ன செய்யும், சாப்பிடுங்கிற நல்ல பெயர் வாங்கணும் இல்லையா? அப்படிப்பட்டதான ஒரு அனுபவங்கள் தான் தேவன் கிறிஸ்து. அப்படிப்பட்ட அனுபவங்களோடு எவர்கள் கேட்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும். எவர்கள் தாழ்மையோடு தேவ சமூகத்தில் வந்திருந்து ஒருமனப்படுகிறார்களோ, தேவனே நான் இந்த பகுதியில் வருகிறேன், பிறருக்கு இடர்கள் உண்டாக்காமல் வருகிறேன், என் நிமித்தம் ஒருவனும் குற்றப்படவில்லை, என் நிமித்தம் யாரும் குற்றவாளியாக இல்லை. அதுதான் வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு கண் இடல் உண்டாக்கினால் உன் கண்ணை தரித்து எரிந்து போடு, உன் கை இடல் உண்டாக்கினால் உன் கையை தரித்து எரிந்து போடு. அவன் கையும் கண்ணும் முக்கியமானது இல்லையா? அது அது பிறரை குற்றவாளியாக்க கூடாது. அது என்ன செய்யக்கூடாது, பிறரை குற்றவாளியாக்கணும். உன் கையில வாங்குற பணம் 4 பேருக்கு நன்மை செய்யணும். உன் கண்ணு பார்க்கிறது எந்த இடையூறும் இல்லாமல் பார்க்கணும், எந்த இடையூறும் எல்லாம். பிறருடைய தாழ்வுக்காக பார்க்க கூடாது, பிறருடைய எதிர்ப்புக்காக பார்க்க கூடாது, பிறரிடத்துல சண்டை போடுவதற்காக பார்க்க கூடாது, பிறரிடத்தை பிரிப்பதற்காக பார்க்க கூடாது, பிறரிடத்துல வழக்கு உண்டாக்குவதற்காக பார்க்க கூடாது. அந்த வழக்கை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கணும். அதுக்கு தான் 2 பேர் தேவை. அதுக்கு தான் என்ன தேவை? தேவனுடைய திட்டம் என்னன்னு பார்த்து உன்னுடைய திட்டத்தை தேவனுடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்து வந்தா உன் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. அடுத்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 100 ஆடுகள் இருக்கு, 99 ஆடுகளை விட்டுட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி போறாரு. யாரு? மேய்ப்பன். அருமையானவர்களே, அதுவும் இங்கதான். இந்த ஒரு ஆட்டை தேடி போகிற ஒரு தகப்பன் உனக்காக இருக்கிறார். 99 ஆடுகள் மேல கவலை உள்ளவர் தான். அந்த 99 ஆடுகளோடு சேர்ந்த ஒரு 100 ஆடுகளை வைத்திருந்தவர் தான். இப்பொழுது ஒரு ஆடு என்ன செய்கிறது, சிதறி போய் கிடக்கிறது. அந்த சிதறி போன ஆட்டை தேடி இயேசு கிறிஸ்து எங்க செய்கிறார்? தேடி 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 எங்க இருக்கலாம், என் ஆடு எங்க, என் ஆடு எங்க போச்சு? அந்த ஆடை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்த உடனே சொல்லுகிற, நான் கண்டுபிடித்தேன், என் ஆட்டை சிதறி போனது, காணாமல் போனது, இந்த ஆட்டை என்ன செய்த கண்டுபிடித்தேன். இந்த ஆடு என்னஞ்சது, செத்து போச்சு. இந்த ஆடு என்னஞ்சது, செத்து போச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைய, இந்த உலகத்துல நீ சிதறடிக்கப்பட்டிருக்கலாம், நீ செத்து போய் கிடக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உனக்காக, உன் சாவை நீக்குவதற்காக இயேசு கிறிஸ்து செத்து போனவராக காணப்பட்டார். நீ பூமியில மூடப்படுவதற்காக, பூமியில மூடப்பட்டு நீ பூமியோடு அழிந்து போவதற்காக அல்ல, பூமியிலிருந்து 3ஆவது நாள் உயிரோடு எழும்பி வருவதற்காக இயேசு கிறிஸ்து அடையாளமாக உயிர்த்தெழுப்பப்பட்டார். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில மரணம் உன்னை சந்திப்பது உண்மை, பாதாளம் உன்னை சந்திப்பது உண்மை. ஆனால் இந்த உலகம் சொல்லுகிறபடியா, உலக வழக்கத்தின்படியா நீ மறுபிறவியாக பிறக்க போவதல்ல. இந்த உலகத்திலே நீ மாற்று பிறப்பு என்பது தேவனால் நீ பிறந்தவனாக மாற வேண்டும், தேவனுடைய குழந்தையாய் மாற வேண்டும், தேவ பிள்ளையாய் மாற வேண்டும். அந்த பிள்ளையைத்தான் தேவன் உருவாக்க விரும்புகிறார். அந்த பிள்ளை எங்கே, அந்த பிள்ளை எங்கே, அந்த பிள்ளை எங்கே என்று தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த காணாமல் போன, அந்த சிதறி போன அந்த பிள்ளையை தேவன் மறுபடி தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு வருவதற்காக, எங்கு உங்களுடைய மனம் தேவனோடு ஒன்று சேர்கிறதோ அந்த இடத்துல தேவன் உங்களை கண்டுபிடிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 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 உன் மனதில் இருக்கிற வேதனை என்ன, உன் மனதில் இருக்கிற குற்றங்கள் என்ன, உன் மனதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். அடுத்து அங்க அனுபவம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுநாதர் ஒரு நல்ல ராஜா இருந்தாரு, நல்ல வசதி உள்ளவங்க இருந்தாங்க. ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? பண பிரச்சனை. என்ன பிரச்சனை? பண பிரச்சனை. அந்த பிரச்சனையை பத்தி ராஜா என்ன செய்தான், இங்க வாப்பா அப்படின்னு சொன்னான். பெரிய 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டான். 10,000 ரூபாய் நினைச்சான், ராஜாட்ட கடன் வாங்கிட்டான். 10,000 ரூபாய் கடன் வாங்கினவன கூப்பிட்டு, இங்கே வாப்பா, ஏப்பா இவ்வளோ நாள் நீ கடன் அடைக்கலை, உன் பிரச்சனை என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அந்த ராஜா கேட்குறாரு. அந்த ராஜா கேட்கும்போது இவன் என்ன சொல்லுகிறான்,
ஐயா எனக்கு போதுமான பணம் இல்லை, இன்னும் நான் கடன் பிரச்சனையிலே தான் நிற்கிறேன், என்னுடைய கடனை எப்படியாவது என்ன செய்யணும், நீக்கணும், என் கடனை எப்படியாவது என்ன செய்யணும், நீக்கணும், நான் கடன் நீக்குவதற்கு கொடுப்பதற்கு கூட தகுதி இல்லை, கடனை திரும்ப அடைப்பதற்கு கூட தகுதி இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், என்னுடைய கடனை அடைப்பதற்கு எந்த வருமானமும் இல்லை, நான் என்ன செய்தேன், 10,000 ரூபா உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டேன், அதை எப்படியாவது அடைத்து நான் உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவேன்யா